ரெடி ஆசையில் நாளைக்கான ப்ரமோவில் பார்த்துட்டிங்கன்னா முத்துவும் மீனாவும் பார்த்துட்டிங்கன்னா வெளியே போயிட்டு ஊர் சுற்றிட்டு வரும்போது தான் பார்த்திங்கன்னா ரோஹினி இருந்துட்டு வித்யா கிட்ட ஐஸ் வைக்கிறதுக்கோசம் ரோஹினி சிட்டுக்கிட்ட வாங்க நகையை பார்த்தீங்கன்னா வித்யா கிட்ட ஆண்டி உங்களுக்கோசம் நான் நகை வாங்கியிருக்கேன் பார்லரில் போயிருந்தாலே ஒரு ரெகுலர் கஸ்டமர் அவங்க வந்துட்டு நிறைய ஆர்டர் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறதுனால இந்த நகையை கிஃப்ட் பண்ணாங்க நாங்கள் ஆண்டி நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி கொடுத்து ஐஸ் வைக்க வித்யாவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வேணான்ற மாதிரி நடிக்கிறாங்க. அதுக்கு அவங்க இருந்துட்டு இல்லை ஆண்டி எனக்கு அம்மா இருந்திருந்தா அவங்களுக்கு கொடுத்துருப்பேன் எங்கள் அம்மா இல்லை இல்லையா அதனால் உங்களை அம்மாவாக நினச்சி இந்த நகையை கொடுக்குறோம் போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ரோஹினி ஐஸ் வைக்கிறாங்க. அந்த டைமில் தான் முத்து கரெக்டாக உள்ளே வந்துட்டு என்ன பார்லர் அம்மா வேணும் அந்த நகையா அம்மாவுக்கு பார்லர் அம்மா பிடிக்காதுன்றதுனால நகையை கொடுத்து கரெக்ட் பண்ண பார்க்குறாங்களா நடக்கட்டும் நாமளும் இதே மாதிரி கொடுத்தா வந்துட்டு சீக்கிரம் அம்மா மனசு மாறும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி முத்து கிண்டல் பண்ணேன். டேய் வாயை மூடுறா அவள் ஏதோ வந்து சம்பாரிச்சுன்னு கொடுத்துருக்கான் ஆனால் வித்யா அதெல்லாம் போட்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை சொல்ல ஏங்க நீங்களாக ஒரு முடிவு பண்ண அதுக்கு நானும் அங்கே பொறுப்பு அவள் ஏதோ கொடுத்துருக்கா இதை யாரும் போடக்கூடாது எனக்காக தானே கொடுத்துருக்கா சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வித்யா பார்த்தீங்கன்னா விடாமல் நகையை எடுத்து போயிடுறாங்க. ஆனால் இந்த ரோஹினி இருந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த முட்டு எப்போ பார்த்தாலும் நம்ம என்னென்ன செய்கிறோன்றதை கரெக்டாக கெஸ் பண்ணிடுறாரு. இவனை இப்படியே விடக்கூடாது சிட்டு வேறு அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு வாயிலே தான் சொல்லிக்கிறானே தவிர எதுவுமே பண்ண மாட்டேறான் சீக்கிரம் எதனா பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரோஹினி பார்த்தீங்கன்னா கிச்சன் நின்று முத்து எப்படின்னு பழிவாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கடையில் தான் பார்த்தீங்கன்னா சீதாவோட காதல் அவங்க அம்மாவுக்கு தெரிய வர அவங்க அம்மாவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மீனா கிட்ட சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. மீனாவும் வந்து பார்த்தீங்கன்னா சரி அவள் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை சமாதானப்படுத்திட்டு மீனாவும் பார்த்தீங்கன்னா சீதா கிட்ட கேட்க சீதாவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேங்க்கா ஒருத்தரை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவருக்கு அக்செப்ட் பண்ணிடலான்னு இருக்கேன் நீயும் மாமாவும் பார்த்து ஓகே சொன்னீங்களா நான் என் முடிவை சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி சீதா பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோட் வந்து போகுது. அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது. தேங்க்யூ.